சன்மார்க்க பெருங்குணத்தவர்களே, ஆன்மீகமிக்க சன்மார்க்க பெருங்குணத்தவர்களே, நம்மவர்களே, இன்று நாம் ஒரு நன்னாளில் பொன்னாளில் கூடியிருக்கிறோம். இந்த அதிகாலை நேரத்திலே வள்ளற்பெருமானுடைய திருநெறியிலே பழகுகிற நாம் இந்த பூச நன்னாளிலே பெருமானுடைய ஒழுக்கங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். வைகரை துயில் எழு என்று அவை சொன்னாலே அதுபோல் ஏன் பெருமான் அதிகாலையில் எழுந்திருக்க சொல்கிறார்? இந்த 3:30 மணி நேரத்திலிருந்து காலை 6 மணிக்குள், காலை 3:30 மணி 6 மணிக்குள் எப்பொழுது எழுந்தாலும் சரி, ஆனால் 5 மணிக்கு முன்னால் எழுந்து விட வேண்டும். அந்த அமுத காற்று அதிகம் வீசுகிற நேரம் என்று நாம் பார்த்தோம். அதை நாம் ஒரு வாரம் ஒழுக்கமாக பார்த்தோம். அறிவியல் அடிப்படையிலையும் ஓசோன் படலம் அந்த நேரம் என்ன ஆகிறது என்பதையும் நாம் பார்த்தோம். அமுதம் என்பது எது, விஷம் என்பது எது என்பதையும் பார்த்தோம். அடுத்த பூசத்தன்று மலசலம் கழித்தல், மலம் அறவிடுதல் எப்படி என்பதை பற்றி பார்த்தோம். இந்த குடல் மலம் புறமலம் அற நீங்காவிட்டால் அகமலம் நீங்காது. இந்த அகப்புற மலங்கள் நீங்காவிட்டால் அருள் ஞானம் பெற முடியாது. சன்மார்க்க வாழ்க்கையிலே ஒரு படி கூட எடுத்து வைக்க முடியாது என்பதால் தான் பெருமான் இந்த நம்மை போன்ற சாதாரண மக்கள் மலம் கழிக்கிற அந்த செயலுக்கு அவ்வளவு தூரம் கீழே இறங்குகிறார்கள். ஒரு பேரு அருளாளர், பெரும் ஞானி, தனிப்பெரும் கருணையினார். அதை பார்த்தோம். இந்த பூசத்தன்று இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க போகிற ஒழுக்கம் இந்த வழலை வழித்தல் அல்லது தந்த சுத்தி செய்தல். தந்தம்னா யானையுடைய தந்தம் இருக்கு பாருங்க, அதுபோல் நமக்கு இருக்கிற தந்தம் தான் இந்த பல். அதனால்தான் பெருமான் தந்த சுத்தி செய்தல் என்கிறார். தந்தம்னா பல்லுன்னு அர்த்தம். யானைக்கு வெளியே நீட்டிட்டு இருக்கு தந்தம், அவ்வளவுதான். அந்த பல்லை எப்படி தூய்மை செய்தல்? ஆனா இரவு முழுதும் நாம் உறங்கிக் கொண்டிருக்கிறோம். வாய்கள் நாக்குகள் அசையாத ஒரு சூழல். அதனால மலங்கள் பல்லிடுக்குகளிலே சேர வாய்ப்பு இருக்கிறதுதான் பெரியவர்கள் அந்த காலத்திலே புருஷுனா ஆலங்குச்சி வேலங்குச்சி தான். அதுக்கு வாய்க்கு சொல்லிட்டு மெனுகிற பொழுது பிரஷ் மாறு ஆயிடும். அதை வாய் துலக்குற பொழுது பல் இடுக்கில் இருக்கிற அழுக்குகள் வெளியேற வாய்ப்பு இருந்தது. 2 அவைகளின் நன்மை. ஒன்று அந்த புருசு போல பல்லிடுக்கில் இருக்கிற அழுக்கை நீக்குகிற தன்மை அந்த ஆலம் வேலம் வேப்பங்குச்சிக்கெல்லாம் இருந்தது. அதான் ஆளும் வேலும் பல்லுக்குருதி 4 2 சொல்லுக்குருதி என்றார். 4 என்றால் நாலடியார், 2 என்றால் திருக்குறள். எப்படி இந்த அறிவுக்கு நாலடியாரும் திருக்குறளும் உறுதி பொருளை தருகிறதோ, அதுபோல இந்த பல்லுக்கு உறுதி பொருளை தருவது இந்த ஆல மரத்தினுடைய குச்சியும் வேல மரத்தினுடைய குச்சியும் அல்லது வேப்பங்குச்சியும் செய்யலாம். அது 2 நன்மை. ஒன்று அந்த புருசு போல வாயினால் மெல்லுகிற பொழுது ஒரு பிரஷ் மாதிரி ஆயிடும். அது பல்லிடுக்கிற அழுக்கை நீக்குகிறது. 2வது நன்மை அதனுடைய சாரம். வேப்பங்குச்சி என்றால் அதிலே கிருமிகளை கொல்லுகிற அந்த கசப்பு தன்மை இருக்கிறது. இந்த ஆலம் வேலம் குச்சிகளிலே ஒரு தோற்பு சக்தி இருக்கிறது. அந்த அறுசுவைகளை பற்றி நாம் ஒரு காலம் சிந்திக்கலாம். அதிலே ஒரு சுவைக்கும் ஒரு மருத்துவ குணம் இருக்கிறது. நம்ம பார்த்திருக்கோம். சித்த வைத்தியத்தில இந்த அறுசுவைகளை எப்படி மருந்தாக மாற்றுகிறார்கள். அது பார்த்திருக்கிறோம். நம்ம படிப்படியா சன்மார்க்க வகுப்புல. அப்படி இந்த தோற்பிற்கு ஒரு கிருமி நாசினி குணமும் இருக்கிறது. பல்லை உறுதிப்படுத்துகிற தன்மையும் இருக்கு. அதெல்லாம் ஆய்ந்துதான் பெரியவர்கள் ஆலங்குச்சியும் வேலங்குச்சியும் சொன்னார். இன்றைய காலகட்டத்திலே ஆலங்குச்சி வேலங்குச்சி கிடைப்பது சிரமமா இருந்தாலும் கூட பரவாயில்லை. நகரங்களில் இருக்கிறார்கள். நல்ல மூலிகை கடைகளிலே பற்பொடிகள் கிடைக்கின்றன, மூலிகை பொடிகள். அவைகளை வாங்கி நீங்க பயன்படுத்துகிற அந்த பிரஷ்ஷை பயன்படுத்தலாம், தவறு இல்லை. பேஸ்ட் தான் பயன்படுத்தக்கூடாது. ஏதோ ஒரு நாள் வெளியூருக்கு பாருங்க, பிரஷ் பேஸ்ட்டை பயன்படுத்தலாம். வீட்டில் இருக்கிற பொழுதெல்லாம் அந்த மூலிகை கடைகளில் கிடைக்கக்கூடிய நல்ல மூலிகைத்தூள்லாம் இருக்கு. ஆலவேலங்குச்சியோட மூலிகைத்தூள்லாம் கூட இருக்கு. அந்த பிரஷ்னாலே அது போட்டு விளக்க வேண்டும். அடுத்தது முக்கியமானது, பெருமான் சொல்லுவது 2 கரிசாலை இலை. அது ஒரு தொட்டில வளர்த்தா கரிசாலை வரும். வளர்க்க முடியாதவங்க ஒரு கரிசாலை தூளை வாங்கிக் கொள்ளலாம். அது பல்லிலே தேய்க்க வேண்டும், அந்த கையினாலே அந்த தூளை. இவைகளுக்கு மேலாக அந்த கரிசாலையுடைய அந்த சாரம், அதுலயும் ஒரு துவர்ப்பு, காரம் எல்லாம் இருக்கிறது. அந்த சாரம் உள்ளே போக வேண்டும். எல்லா பல்லிலையும் பட வேண்டும்.
அப்புறம் கொஞ்சம் இலை இருந்தாலும் ஒரு 4, 5 இலை மென்று முழுக வேண்டும். இல்லாதவர்கள் பரிசாலை தூளை பயன்படுத்தலாம். இப்ப வழி வழுப்பதை பற்றி சொல்கிறேன். பெருமான் என்ன வழி சொல்றாருன்னா, இந்த கரிசாலை தழை இப்ப நீங்க வந்து பச்சை கரிசலாங்கண்ணி, மஞ்சள் 2 இருக்கிறது. வெள்ளை கரிசலாங்கண்ணி சொல்லுவாரு. வெள்ளை கரிசலாங்கண்ணி, மஞ்சள் கரிசலாங்கண்ணி. அந்த கரிசலாங்கண்ணி இலைகளுடைய ஒரு இலை எடுத்துக்கொள்ள வேண்டும். பின்பகுதி சொர சொரன்னு இருக்கும். மேல இருக்கிற பகுதி சூரிய ஒளி படுகிற பகுதி வழவழன்னு இருக்கும். அந்த பின்பகுதி தான் நாக்கை வழிக்க நாம் பயன்படுத்த வேண்டும். அத தண்ணீல நனைச்சுக்கணும். கட்ட விரலையும் தண்ணீல நனைச்சுக்கலாம். இலையும் தண்ணீல நனைச்சுக்கிட்டு, இலைய திருப்பி வச்சு கட்டல வச்சோம்னா புடிச்சுக்கும் அந்த கட்ட விரலுக்கு. சொர சொர பகுதி மேல் இருக்கும். உள்நாக்கு தொங்குது பாருங்க. அந்த பகுதியிலேயே நாக்குடைய அடிப்பகுதியிலே அந்த கட்ட விரலால் தேய்க்கணும். தர்ஜினி விரல் என்று பெருமான் சொல்லுவார். அது ஆள்காட்டி விரலுக்கும் சொல்லுவார். எந்த விரலா இருந்தாலும் பாருங்க உங்களுக்கு எது வசதியோ அதிலே ஒரு கரிசலாங்கண்ணி இலை நீரில் நினைக்க வேண்டும், கழுவ வேண்டும். கைகளில் நீரில் நினைத்து விட்டால் ஈரமா இருக்கும். கையில வச்சோம்னா இலை பிடிச்சுக்கும். இலையுடைய சொரசொரப்பு பகுதி மேல் இருக்க வேண்டும். அதை உள்நாக்கிலும், அடிநாக்கிலும் தேய்க்க வேண்டும். இலை கிடைக்காத ஊர்ல இருக்கிறவர்கள் இதே தூளை பயன்படுத்தலாம். கரிசலாங்கண்ணி தூளையே கூட கொஞ்சம் கையில எடுத்து உள்நாக்கிலும், மேல்நாக்கிலும் தேய்க்கலாம். இந்த கரிசாலை தேய்ப்பதால் என்ன நன்மை என்றால், நீ தேய்ச்சு பாருங்க. இந்த பிரஷ்ஷால வளர்க்குறவங்க கூட அந்த பல்பொடிய கொஞ்சோண்டு பிரஷ்ல தொட்டு இந்த அடி நாக்குல, மேல் நாக்குல தேய்ச்சு பாருங்க. கண்ணெல்லாம் பொல 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 பொலன்னு தண்ணி ஊத்தும். வாயில இருந்து கொழ கொழ கொழன்னு அந்த கபம் வெளியேறும். அதற்கு கோழை என்று பெயர். சொல்லே ரொம்ப அழகான சொல் தமிழ்ல. கோழைன்னா 2ங்கெட்டான் நிலைன்னு அர்த்தம். ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால் சொல்றாங்க பாருங்க. என்ன 2ங்கெட்டான் நிலை? சில பேர் வீட்ல நமக்கு வேண்டாந்த வம்பு தும்பலான்னு வீட்டுக்குள்ள போய் படுத்துக்குவாங்க, கதவு சாத்திக்குவான். அது பரவாயில்லை. இல்ல சில பேர் வீரமா தெருவில் இறங்கி போரிடுவார்கள். ம மல்லுக்கு வருவார்கள். அது வீரர்கள். சில பேர் என்ன செய்வாங்கன்னா, வீட்டுக்குள்ளயும் இருக்க முடியாது. தெருவுல இறங்கி சண்டை போட மாட்டான். வீட்டு வாசப்படி மட்டும் திறந்து கதவு லைட்டா திறந்துட்டு பேசுவான். அப்ப நான் கீழ இறங்கி வந்தவங்கள எல்லாம் என்ன பண்றேன் பாருன்னுவான். ஒரு காலம் இறங்க மாட்டான். ஏன்னா அவன் கோழை. அமைதியா இருக்கிறவன் வீட்டுக்குள்ள இருப்பான் கதவு சாத்திக்கிட்டு. வீரமா இருக்கிறவன் தெருவுல இறங்கி சண்டை போடுவான். இந்த கோழையா இருக்கிறவன் இந்த வீராப்பு மட்டும் குறையாது. கதவு லைட்டா திறந்துக்கிட்டு வெளியில எட்டி பார்த்து கீழ இறங்குனவங்கள என்ன பண்றேன் பாருன்னுவான். ஆனா இறங்க மாட்டான் ஒரு நாள். கீழ இருக்கவன் கூப்பிடுவான், "வா இறங்கி வாயேன்னுவான்." வரமாட்டான். அவர்கள் தான் கோழை என்று பெயர். போருக்கு கூட வள்ளுவர் நிறைய குறள்ல சொல்லுவார். ஒரு கோழை வந்து வாள சொத்துனா பல பல செய்திகளுக்கு அத ஒப்பிடுவார் 2, 3 குறள்களிலே. அதுபோல இந்த கோழை சளி என்னன்னா, மார்பகத்திலே நுரையீரலிலே சென்று தங்கிவிட்டால் அது சளி. வாயில நாக்குல இருக்குன்னா அதுக்கு எச்சை. எச்சையும் இல்ல, சளியும் இல்ல. இந்த தொண்டை பகுதியில கொழ கொழ கொழன்னு ஒரு நீர் பகுதி. அது என்னத்துக்குங்க ஆகும்? அதுதான் சளியா மாறி உள்ள போய் நுரையீரல்ல தங்க போகுது. பெருமான் நினைக்கிறாரு, நிப்பிள் இந்த பட்டுன்னு ஆங்கிலத்துல ஒரு பழமொழி இருக்கு. முளையிலே கிள்ளி எறி. அந்த கோழை தானே உள்ள போகுது. அத வெளியாக்கு. அதுக்கு தான் இந்த உபாயம். அந்த கரிசாலை இலையோ, கரிசாலை தூளையோ அல்ல நீ வெறும் பிரஷ்ல தான் போட்டு வளர்க்குறீங்க. அந்த பிரஷ்ஷ கூட உள்ள தேய்ச்சு பாருங்க. இந்த உள்நாக்குலயுமே அந்த இதுலயும். அவ்வளவு கண்ணுல பொல பொல அந்த கண்ணில் வருகிற நீருக்கு தான் பித்த நீர் என்று பெயர். வாயில் வருகிற நீருக்கு பித்த நீர், கபநீர் என்று பெயர். ஆக இந்த பித்த நீரும், கபநீரும் அப்படியே கபகபன்னு விளையாடி இன்னைக்கு காலைல கூட நான் பார்த்துட்டு தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அப்படி வரும் அந்த நீர். அதுக்கப்புறம் அது எல்லாம் வெளியானதுக்கு அப்புறம் ஒரு சுகம் கிடைக்கும் பாருங்க. கண்ணுக்கு, வாய்க்கு எல்லாத்துக்கும். அத பெருமான் என்ன செய்றாருன்னா, தினசரி நீக்கி விடுங்கள். ஏன்னா, சன்மார்க்கத்துக்கு தடை இந்த சளி. பாருங்க. எதை எதையோ சொல்லலாம். வாதம், பித்தம், சேத்துங்கிற 3லே வாதம்னா காற்று. நம்ம சிந்திக்க போறோம். ஞாபகப்படுத்தணும் அன்பர்கள். பாண்டிய உலா செல்கிற பொழுது, ஏன் மாணிக்கவாசகர் வாத ஊரில் பிறந்தார்? நினைவுபடுத்த வேண்டும் அன்பர்கள் எனக்கு. இந்த வாதம் என்றால் காற்று, பித்தம் என்றால் சூடு, நெருப்பு, சிலேத்துவம் என்றால் சளி, அது நீர். அப்ப பாருங்க, நீரு, நெருப்பு, காற்று. மேல இருக்கிற ஆகாய பூதம் இல்ல, கீழ இருக்கிற மண்ணு பூதம் இல்ல. இது இடையில இருக்கிற இந்த 3 பூதம் தான் இந்த மனித தேகங்களை, எல்லா உயிர்களையும் ஆட்டி படைக்கிறது, ஆட்சி செய்கிறது. ஆக நம்மை ஆட்சி செய்வது 3 தான். அவர் தான் இந்த உடலுக்கு சொந்தக்காரர் என்று சொல்வார் பெருமான். ஆன்மா சொந்தக்காரர் இல்ல. இந்த வீடு, இந்த உடம்புங்கிற ஒரு வீடுன்னு கற்பனை பண்ணிக்கங்க. ஒரு ஹவுஸ். வாடகை வீடு மாரி இந்த உடம்பு. வாடகை குடியிருக்க வந்திருக்கிறது தான் ஆன்மா.
அப்ப சொந்தக்காரன் ஒருத்தர் இருக்கணும்ல. யாரு சொந்தக்காரன்? இந்த 3 நாடிகள் தான் சொந்தக்காரன். வாதம், பித்தம், சிலேத்துமம். இந்த நீர், நெருப்பு, காற்று என்கிற 3 பூதங்கள் தான் இந்த உடலுக்கு சொந்தக்காரன். இந்த ஆன்மா என்ன செய்யணும்னா குடியிருக்க வந்திருக்கு. குடியிருக்க வந்தா அவர் வாடகை குடுக்கணும் இல்லீங்க. அந்த வாடகை தான் ஆகாரம், உணவு என்று சொல்லுங்க. அந்த உணவ வேளா வேளைக்கு இந்த 3 வாதப்பித்த சேத்துவம் கேட்கிற மாரி குடுக்கலன்னு சொன்னா, தகராறு தான். நோய் தான். சண்டை தகராறு வர்றது தான் இந்த நோய். அந்த வீட்டுக்கார நம்ம திருப்தி பண்ணலன்னு அர்த்தம். அந்த வாதப்பித்த ஸ்லேத்துவம், நீர், காற்று, ஆகாயம்ங்கிற 3 பூதங்கள் நம்ம சமன்பாட்டில் நல்ல அக்ரீமென்ட்ல, நல்ல டெர்ம்ஸ்ல ஒரு புரிதல் உணர்விலே வைத்துக் கொள்ளவில்லை என்றால், ஆகாரத்தை ஒழுங்காக அவன் கேட்கிறபடி குடுக்கணும். அந்த ஆகாரம். அவன் 5000 கேட்டா 5000 குடுங்க, 7000 கேட்டா 7000 குடுக்கணுங்கிறான். 200 தான் கேட்டா வெளில போன்றுவான். குறைச்சியும் குடுக்கக்கூடாது, கூடியும் குடுக்கக்கூடாது. அவன் கேட்பது போல கொடுக்க வேண்டும். ஆகாரத்தை வாடகையாக கொடுக்கிற பொழுது, அந்த 3 நாடிகள் விரும்புவது போல குடிக்கணும். அதனால்தான் மிகினும் குறையினும் நோய் செய்யும் என்பர். நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம்னா, வாதப்பித்தேசத்தும் கூடி குறைகிறதுன்னு பொருள் எழுதுவார்கள் பெரும்பாலும். ஆனால் பரிமேலழகர் மாற்றுவார். இந்த 3 ஆக இப்படி இந்த 3 பூதங்களுடைய தன்மை கெடாமல் வைத்திருப்பதற்குத்தான் வாதப்பித்த சிலேத்தும் பெருமான் நினைக்கிறாரு. இது 3லேயும் மரணத்தை கடைசியிலே நீ பாருங்க எந்த நோயினால ஒரு தேகம் இறந்தால் நேத்து கூட நம்ம அன்புக்குரிய நமது நடிகர் இறந்து விட்டார் விஜயகாந்த். கடைசி நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு சளிதான் போய் அந்த மூச்சை நிறுத்தும். வேற எந்த நோயினால வந்தாலும் சரிங்க. நிமோனியால வந்தாலும் சரி, இல்ல ஃபீவர்ல வந்தாலும் சரி, கடைசியா ஹார்ட் நிக்கிறப்போ ஒரு டிராப் ஆஃப் சளி தான். அதுதான் பெருமான் நினைக்கிறார். இந்த சளியை நீக்கினால் தவிர மரணத்தை வெல்ல முடியாது. ஏன்னா பெருமானுடைய நோக்கம் எதுங்க? மரணத்தை வெல்வது. The mission of சன்மார்க்கம் is only to get rid of the death. அப்ப அந்த மரணத்தை வெல்ல வேண்டுமேயானால் சளியை நீக்க வேண்டும் ஆரம்பி. அந்த சளியை நீக்குகிற தன்மை உடையது ஔஷதி, யோகித உள்ள ஔஷதி தான் இந்த கரிசாலை, முசுமுசுக்கை, தூதுவளை, சீரகத்தை அகத்தை சீர் செய்ய செயல்படுவது சீரகம். அதுதான் தினசரி பானமாக பெருமான் கொடுத்தார். சளி அவ்வளவு தொல்லை பண்ணுதுங்க. பகவல சொல்றாரு பாருங்க. ஐயமும் திரிவும் அறுத்து அறுக்கு. எது ஐயம்னா மனதுக்கு எழக்கூடிய குழப்பங்கள். திரிப்புனா நல்லதை கெட்டதா காட்டும், கெட்டதை நல்லதா காட்டும். கீழே ஒரு கயிறு கிடக்கு. அது அந்த மாணவன் நான் சொல்லணும்னா அது பாம்புன்னு சொல்லி மிரட்டும். உள்ளபடியே பாம்பு இருக்கு, அது கயிறு தான் நீ மீறி போ அப்படின்னு சொல்லும். காலம் இருப்பது போச்சு. ஆக உள்ளதை இல்லதாக காட்டுவது, இல்லதை உள்ளதாக காட்டுவதுதான் திரிப்பு. திரித்து சொல்லுவதுதான் திரிப்பு. குழப்பங்கிறது தெளிவே இல்லாம இருக்கிறது. அது ஐயம். இது 2யும் இறைவன் நீக்கிறான் வள்ளல் பெருமானுக்கு. ஐயமும் திரிவும் அறுத்துனா நீக்கி. ஐயமும் திரிவும் அறுத்து எனது உடலினுள் அங்கதான் முக்கியம். இதுவரைக்கும் மனதுக்கு வந்தது. ஐயம் திரிவுங்கிறது மனதை சார்ந்தது. அடுத்தடியில பெருமான் என்ன சொல்றாருன்னா, உடலினுள் உடல் இருக்கிற ஐயங்கிறார். 2 ஐயம் சொல்றாரு பாருங்க. அந்த மேல் ஒரு அடி, கீழ ஒரு அடி. கீழடியில ஒரு ஐயம். மேலடியிலே வருகிற ஐயம் மனதை சார்ந்தது. அவரே சொல்றாரு உடலினுள் இருக்கிற ஐயம். உடல் இருக்கிற ஐயம் எதுங்க? அதான் சளி. அகராதி எடுத்து பார்த்தீங்கன்னா, ஐயம் என்றால் சளி என்று போட்டிருப்பாரு. அந்த சளியை நீக்கினா வள்ளற் பெருமானுக்கு அற்புதஞ்சி தாண்டவம்னா எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அனுமலா பெருவாழ் பெறுவதற்கு இந்த சளியை நீக்கினாங்க. மனதை சார்ந்த ஐயம் தெரிவு மட்டுமல்ல, உடலை சார்ந்த ஐயம் சளியும் நீக்கினான். ஆனால்தான் பெருமான் தனிப்பெருங்கருணாலே கீழிறங்கி வந்து நம்மை போன்ற பாமர மக்களுக்கு ஏற்றார் போல, நீ தினசரி இந்த சளியை நீக்கப்பா. நீ வழலி வழித்துக்கொள் காலையிலே. வெறும் போட்டு பிரஷ்ஷால் எங்கேயோ சிந்தனை வச்சு நங்கு நங்கு நங்குன்னு தேய்ச்சி இந்த எனாமெல்லாம் தேய்க்கிறதுல பழகிட்டேன். தேய்க்கிற பொழுதே பெருமானை நினைவு வரும். நான் தந்த சுத்தி செய்து கொண்டு இருக்கிறேன் பெருமானே. நான் அந்த கோழை நீக்கி கொண்டிருக்கிறேன் பெருமானே. செய்வது அத்தனையும் சன்மார்க்க ஒழுக்கம் தான். அந்த ஒழுக்கம் செய்யறப்ப அதுல ஒரு பக்தி உணர்வு வந்துடும் தானே. சோப் போடுறப்ப கூட சோப் போட மாட்டோம். நாங்க பெரும்பாலும் குளியல் பொடி தான் பயன்படுத்துவோம். அது போயிட்டு உடம்பெல்லாம் தேய்க்கிற பொழுது சர 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 சரம் போட்டு தேய்க்க கூடாது. இது மரணமில்லா பெருவாழ்வு பெற வேண்டிய தேகம். இது ஒளி தேகமாக மாறப்போகிறது. அந்த உணர்வோடு தேய்ச்சு பாருங்க. அதுல ஒரு ஈடுபாடு, பக்தி உணர்வு, புரிதல், அறிதல், சிரத்தைன்னு சொல்லுவாங்க சமஸ்கிருதத்துல. இந்த சிரத்தை எல்லாம் உண்டு. அதுபோல இந்த வழலை நீக்கிற பொழுது அந்த கவநீர், பித்து நீர் முழுவதும் வெளியாகிறது. இதை தினசரி கடனாக ஒரு சன்மார்க்கு செய்யணுங்க. இந்த கவநீர் பித்து நீரை வெளியாக்காம நீங்க எத்தனை அருட்பா படிச்சாலும், எத்தனை நீங்கள் அன்னதானம் செய்தாலும், உங்கள் உடலுக்கு நீங்கள் ஒரு கருணையும் செய்யவில்லை. இதெல்லாம் புறத்து செய்யற கருணை. ஏழைகள் பசி நீக்கு தவறுன்னு சொல்லல.
மிக தேவையான ஒரு செயல் சன்மார்க்கத்துல. ஆனா அதையே செய்துட்டு இருக்கிறோம். 40 வருஷம் 50 ஆண்டா இதை செய்தோம். நம் உடலுக்கு கருணை செய்தோமா? ஜீவகாருண்யம் செய்தோமா? புறத்தே உணவிடுவது ஜீவகாருண்யம். அது உலகியலுக்கு. அகத்தே நாம் செய்கிற இந்த ஒழுக்கங்கள் எல்லாம் இது அகஜீவகாருண்யம். ஆக இரண்டையும் செய்வதுதான் சன்மார்க்கம் என்று சொல்லி, அடுத்த ஒழுக்கத்தை அடுத்த புத்தகத்தில் சந்திக்கலாம் என்று சொல்லி, இப்பொழுது பாடி பணிதலுக்கு செல்வோம்.